ஸோ நம்மளை சுற்றி நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நெகட்டிவிட்டியை மட்டுமே நம்ம ரொம்ப திங்க் பண்ணுவோம், அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இதுக்கான காரணம் என்ன? அதுலேருந்து இதில் வெளியில் வரணும்னா என்ன பண்ணலாம்? அதான் ஆன் அன் ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 80-90% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸ் தான் இருக்குது. நீங்கள் கூட மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இது நெகட்டிவ் ஸ்டோரிஸ் போடுறாங்க. மர்டர்ஸ், ரேப்பு ஆர் இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இது மாதிரி இவ்வளோ போடுறாங்க. அங்கங்கே மர்டர்ஸ், தெஃப்ட்லாம் போடுறாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமா டேரெக்டாக? இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 100ல் ஒரு 10 to 20% தான் அது. 80% வந்து பாசிட்டிவ்ஸ் தான் நடக்குது. அவங்க மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து அந்த ஒரு வைரல் ஆகணும், இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணுன்றதுக்காக ஃபுல்லும் இந்த நெகட்டிவ்ஸ் தான். இப்போ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸே நிறைய நடக்குதுன்னா இவ்வளோ கப்பிள்ஸ் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்போடு நல்லா இருக்காங்க. எவ்வளோ டைவர்சஸ் பற்றி பேசுகிறாங்க, எவ்வளோ பிரேக்கப்ஸ் பற்றி பேசுகிறாங்க, எவ்வளோ கப்பிள்ஸ் வந்து நல்லா ஒன்றா இருக்காங்க. அதை பற்றி யாரும் பேசுறதில்லை. ஸோ இது என்ன ரியலைசேஷன்னா, பி ஹாப்பி வித் த பிளெஸிங்ஸ் வாட் யூ ஹேவ். நைஸ். என்னென்னா அதுக்காக வந்து ஓகே ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து ஓகே அதை ட்ரை டு அதை சால்வ் பண்ண பாருங்கள். அது அவுட் ஆஃப் ரீச் இல்லை அது தேவையில்லாததுன்னா அதை விட்டுட்டு பி ஹாப்பி வித் த பிளெஸிங்ஸ், அவ்வளோதான். லெட்ஸ் இட் அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். அது இஸ் ஆல்சோ ஹேவ் டு கிவ் தம்ஸ் அப். ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட். ஸோ இருக்கிறது வரதான் செய்யும். அதை விட்டுட்டு நம்ம இருக்கிற நல்லது பாசிட்டிவை வந்து வச்சு பார்க்குறது ரொம்ப நல்லது. ஓகே சார்.